டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம் அனைவரும் நேர்மறை சிந்தனையோடு ஒவ்வொரு நாளையும் துவங்குவோம். இன்றும் அதே போல் நேர்மறை சிந்தனையோடு நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி இன்னைக்கு தொடங்கலாம். நம் ஒவ்வொரு நாளும் 5:30 நடக்கக்கூடிய இந்த புரோகிராம்ல கலந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தேடல் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியா நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த தேடல் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான். ஸோ அப்ப இந்த வளர்ச்சிக்காக யார் ஒருத்தர் அதிகாலை 5:30 அந்த பயிற்சி கூடத்துல கலந்திருக்கீங்களோ அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த பயிற்சிக்கு முன்னாடியே வந்து நிக்கிற அத்தனை பேருமே வெற்றியாளர் தான். ஸோ நீங்கள் அனைவரும் பிறப்பால் வெற்றியாளர். கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையிலும் சாதித்தே தீர வேண்டும். அதுவும் பிவிசி மெட்டாவில் சாதிக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு வாங்க. நேர்மறை சிந்தனையோடு இருங்க. மனதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருங்க. நமக்கு பிவிசி மெட்டா நிறைய அப்டேட்டுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எனி டைம் வித்ராவல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது நேற்று ஈவினிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படின்னா ஒரு $10 மினிமம் $10 வச்சிருக்காங்க. ஸோ ஆனா இது வந்து டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு. விரைவில் 10 மடங்கில் 5 பண்ணலாம், 10 பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட்டை ஈஸியா நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் அருமையாக இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, நம்மளுடைய கனெக்டட் வாலெட்ல $11 பிவிசி மெட்டா தேவைப்பட்டது. ஆனா இப்ப 100 பிவிசி மெட்டா இருந்தாவே சைட் ஓபன் ஆகுன்ற மாதிரி சிஸ்டம் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் புரிதலை எடுத்துக்கணும். ஒரு சிஸ்டம் ஒரு வேலை செய்யுது அப்படின்னா அது நமக்கு நல்லதுக்காகத்தான் தவிர வேற எதுவும் இல்லை. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சிஸ்டம் நமக்கு நிறைய நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகுது. பிவிசி மெட்டாவையும் சப்போர்ட் லீடரையும் யார் ஒருத்தர் இறுக்கி பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க பயிற்சியில கண்டிப்பா கலந்துக்குவாங்க. ஏன்னா பயிற்சியில கலந்துக்கும் போது கண்டிப்பாக பிவிசி மெட்டாவில் அத்தனை பேரும் மில்லினர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங்ல வெற்றி அடைந்தே தீருவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டாவின் ஆலிபேடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நியூ அப்டேட்டுகளை சைட் ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். வாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்முடைய பிவிசி மெட்டால இருக்கக்கூடிய அந்த ஆலிபேட் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கு நிறைய பேர்த்தோடைய வருமானத்தை மாற்றம் செய்து கொண்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துறையில நாம் இருக்கோம். நம்ம பால்வின்ல இருக்கும்போது கூட நமக்கு இப்படி ஒரு சிஸ்டம் கிடைக்குமாங்கிறது நமக்கு தெரியல. கிரிட்டீரியா கிடைக்குமா, ஆலிபேட் கிடைக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சிஸ்டம் நமக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை சரியா கொடுத்து இன்னைக்கு சரியான இடத்துல நம்மளையும் பயணிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம் அனைவரும் பால்வின் சிஸ்டம் மூலியமாக உள்ள வந்திருப்போம், பிவிசி சிஸ்டம் மூலியமாக உள்ள வந்திருப்போம். நம்ம அனைவருமே மில்லினர்ஸ் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். ஸோ நாம இந்த வாய்ப்பை நிறைய பேருக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல நாம இருக்கோம். அதனால வாய்ப்பை கொடுக்க மறந்துடக்கூடாது. நாம மட்டும் பொழைச்சா போதும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் கிடையாது. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வதுதான் இந்த ப்ராஜெக்டினுடைய நோக்கம். அப்ப மற்றவர்களை எப்படி வாழ வைப்பது? நமக்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம கொடுத்தாலே போதும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்? வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராகணும். அந்த வாய்ப்புகளை கொடுக்க தயாராகும் போது நமக்கு தேவையான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், முயற்சிகளும் செய்ய வேண்டும். அப்ப இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம உள்ள வரணும், ஒரு புதிய ஒரு பார்ட்னரை இணைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்?
அப்படிங்கறத தான் நான் சொல்றேன். இதை டெய்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் டெய்லி சொல்ல 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 நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் பதியும். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரியே நீங்க சொல்லணுங்கிற கட்டாயமும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல்ல நீங்க கண்டிப்பா அதை ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா அந்த விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள 2 பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. ஒன்னு சீடு பார்ட்னர், 2 டோக்கன் ஃபார்மிங். சீடு பார்ட்னர் ஆனவங்களால மட்டும்தான் டோக்கன் ஃபார்மிங் செய்ய முடியும். அப்ப சீடு பார்ட்னர்ங்கிறது என்ன? இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம் ஒரு விதை பார்ட்னராக இணைவதுதான் சீடு பார்ட்னர். அப்ப இந்த விதை பார்ட்னராக இணையும் போது நமக்கு என்ன பெனிஃபிட்? நமக்கு என்ன பெனிஃபிட்? குறைந்தது டிஜிட்டல் முறையில எவ்வளவு சொத்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு சொத்து சேர்க்கலாம். அப்ப இந்த சீடு பார்ட்னர் ஆகக்கூடிய அத்தனை பார்ட்னர்களும் குறைந்தது ஒரு $26, அதாவது 2500 ரூபாயில மினிமம் வரலாம். மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். அதே போல இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறது இந்த ஒரு கடந்த 2 வருடமா, அதாவது 1.5 இயர்ஸா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இது ஆஃபர் பீரியட் தான். ஸோ எப்ப வேணாலும் இது $50 மாறலாம். சீடு பார்ட்னரா பண்றதுக்கு இன்னைக்கு $10 இருந்தாவே போதும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நாளைக்கு $50 மாறலாம், அல்லது $100 கூட மாறலாம். நீங்க எல்லாம் எத்தனை ஐடிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விரைவில் ஐடி போட்டு வச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம் சீடு பார்ட்னருக்கு. ஏன்னா சிஸ்டம் வளர்ச்சி பாதையை நோக்கி அவங்க டெவலப் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம சீடு பார்ட்னர் வெறும் 2500 ரூபாய்க்கு நம்ம என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கனுங்கிற மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் அசெட் நமக்கு கிடைக்கும். அந்த அசெட்னால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து, இந்த சீடு பார்ட்னர் ஆன அத்தனை பேர்த்துக்கும் டோக்கன் ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான பர்மிஷன், அந்த ஐடி நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்பதான் ஃபார்மிங் பண்ண முடியும். ரைட். அப்ப இங்க விதைக்கக்கூடியதும் பிவிசி மெட்டா தான், விளைச்சல் எடுக்கக்கூடியதும் பிவிசி மெட்டா தான். அப்ப இந்த பிவிசி மெட்டாவை நம்ம என்ன பண்றது? தி ஃபியூச்சர் ஆஃப் மணி. இனி வருங்காலத்தில் கிரிப்டோ கரன்சி தான் இந்த உலகத்தை ஆளும். அதுலயும் மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி இருக்கக்கூடிய அனைத்து காயினும் இனி தேவைகள் வரப்போகுது, வாண்டடு. அதுல நம்மளுடைய பிவிசி மெட்டா மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிளாக் செயின் டெக்னாலஜியில உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன். சோ இந்த டோக்கனை விளைச்சல் முறையில நம்ம அதிகமாக சம்பாதிக்க போறோம். அதிகமாக பிவிசி மெட்டாவை சம்பாதிக்க போறோம். அப்ப ஃபியூச்சர் ஆஃப் மணில நம்ம பிவிசி மெட்டாவும் நம்பர் 1 இடத்துக்கு வரப்போகுது. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான துறையில தான் நம்ம இருக்கிறோங்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஓகே, ஒரு சீடு பார்ட்னர் ஆகுவது எப்படி, அது எவ்வளவு தேவை, என்ன பண்ண போறாங்க, நமக்கு எப்படி டிஜிட்டல் அசெட் கிடைக்க போகுது. ஒரு நியூ யூசர்ஸ், ஒரு புதிய நபருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா, அந்த நபருக்கு ஒரு $10 நிகரான, ஒரு 2500 ரூபாய் கொடுக்கும் போது $10 நிகரான பிவிசி மெட்டா டோக்கனை அவருடைய வேலட்ல ஸ்டேக்கிங். இந்த ஸ்டேக்கிங் அப்படிங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். திரும்ப ரிவார்டாக அந்த ஸ்டேக்கிங் காயின் எல்லாம் நமக்கு வந்துடும். மினிமம் $10, மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். சோ அப்ப இந்த இடத்துல மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 to 150 பிவிசி மெட்டா டோக்கன் அந்த இடத்துல ஸ்டேக்கிங் ஆகும் இன்றைய விலை மதிப்பு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா $11 பிவிசி மெட்டா டோக்கனை கனெக்டட் வேலட்ல வைக்கணுங்கிறது சிஸ்டம் சொல்லி கொடுத்தது. ஆனா நேத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெறும் 100 காயின் இருந்தாலே போதும், நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல 100 பிவிசி டோக்கன் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. ஓகே, டோட்டலாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200-250 காயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 5 USDTக்கு பிஎன்பி காயின் வந்து நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ண சொல்றாங்க. எதற்காக? இந்த பிவிசி மெட்டாவுடைய டிரான்சாக்சன் டிராவலிங் அத்தனைக்கும் பிஎன்பி நெட்வொர்க், BET20 நெட்வொர்க்கு தான் காரணம். ஸோ அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் அந்த பிஎன்பி நெட்வொர்க்கு சம் பர்சன்டேஜ் ஃபீஸ் நம்ம கொடுக்கணும். அப்ப அந்த ஃபீஸை எந்த அடிப்படையில் கொடுக்கறது அப்படின்னா, அவங்களுடைய அந்த கிரிப்டோ டோக்கனை வாங்கி அங்க வச்சுட்டாவே போதும், ஆட்டோ டெபிட் முறையில அது ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ்
ஆட்டோ டெபிட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீடு பார்ட்னர் ஆன உடனே நமக்கு 250 பிவிசி மெட்டா டோக்கன் டிஜிட்டல் அசட்டாக நமக்கு கிடைச்சிருச்சு. ஒரு ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான பர்மிஷன் ஐடியும் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங் தான். விதைக்க வேண்டியது, விளைச்சல் எடுக்க வேண்டியது, பிவிசி மெட்டாவை நிறைய சம்பாதிக்க வேண்டியது, இதுதான் நம்மளுடைய வேலை. ஓகேவா? சரி, இந்த அசட் 250 பிவிசி மெட்டா டோக்கன் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய வேல்யூபிள் இன்னைக்கு குறைவா இருந்தாலும் விரைவில் $1, $10, $100, $1000 வருவது சர்வ நிச்சயம். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வாங்கி வச்சிருக்க சொத்து $1 அப்படின்னா கூட $250, கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். அதுவே $10 அப்படின்னா $2,500, $2,50,000 ரூபாய். $100 அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 25 லட்சம். ஓகேங்களா? சோ அப்ப $1000 வரும்போதெல்லாம் 2 கோடி ரூபாய்க்கு மேல வரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் அசட் பிவிசி மெட்டாவை நாம் சீடு பார்ட்னர் அப்படிங்கிற முறையில நாம் அந்த இடத்துல சேமிச்சு வைக்கிறோம். முதல் முறையாக ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது ஒரு சொத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்னா அது பிவிசி மெட்டாவை தவிர வேற எதுலயும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக டோக்கன் ஃபார்மிங் சொல்றோம். இந்த டோக்கன் ஃபார்மிங் முறையில நீங்க பிவிசி மெட்டாவை எவ்வளவு விதைக்கிறீங்களோ அதை 2 மடங்காக எடுக்க முடியும். அதாவது டாலர் கணக்கில். இந்த இடத்துல பிவிசி மெட்டா எவ்வளவு சார் விதைக்கணும் அப்படின்னா மினிமம் $100. $100க்கு எவ்வளவு பிவிசி மெட்டா அப்படிங்கிறது சிஸ்டத்துக்கு தெரியும், நமக்கு தெரியும். அப்ப அவங்க ஒரு கணக்கு வேணும். ஏன்னா காயினுடைய ரேட்டு ஏறும் இறங்கும், ஆனா டாலர்னுடைய ரேட்டு ஸ்டேபிளாக டிராவல் ஆகும். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு $100 உண்டான பிவிசி மெட்டாவை நம்ம இந்த இடத்துல விதைக்கிறோம். $200 நிகரான பிவிசி மெட்டாவை விளைச்சலாக எடுக்கிறோம். அப்ப நமக்கு என்ன ஆகுது? நோ லாஸ், நோ ரிஸ்க். பிவிசி மெட்டா விலை கூடினாலும் குறைந்தாலும் நமக்கு எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நிறைய பார்ட்னர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? சார் விலை குறைஞ்சிருச்சு, சார் விலை குறைஞ்சிருச்சு. எவ்வளவு சார் நீங்க காயின் வச்சிருக்கிறீங்க? அந்த 100 காயின் தான் வச்சிருக்கிறேன். சார் பிவிசி மெட்டா விலை குறைந்தாலும் கூடினாலும் உங்களுக்கு ஃபார்மிங் மெத்தட்ல நீங்க எவ்வளவு டாலருக்கு நிகரான பிவிசி மெட்டா கொடுக்குறீங்களோ அதை விட 2 மடங்கு விளைச்சல் உங்களுக்கு எந்த தடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுதான் நோ ரிஸ்க் நோ லாஸ். அருமையா இந்த பிசினஸ் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஓகேங்களா? சோ இதை தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ அடுத்த விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் ஒரு 7 days. எதுக்காக அந்த 7 days ஆஃபர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மினிமம் 100 மடங்கில் நம்ம 1:2 ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். அதாவது 100 மடங்கில் 1:2 ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். இதுதான் பிளான். சரி சார், இந்த 1:2 ரேஷியோ பிளான் அப்படிங்கும் போது நம்ம இந்த லெப்ட் ரைட்டு கடைசி வரைக்கும் போகணும், ஒரு சைடா போயிடுச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் இதுல கிடையாது. ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது உங்களுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் மட்டும்தான் நீங்க ஏர்லிபேர்டு மூலியமாக ஆட் பண்ண முடியும். அவருடைய டைரக்டுக்கு அவர் ஏர்லிபேர்டு பண்ணிக்கலாம், அவருடைய டைரக்டுக்கு அவர் ஏர்லிபேர்டு மேட்ச் பண்ணிக்கலாம். அப்ப 2வது லெவல் 3வது லெவல் மொத்தம் 20 லெவலுக்கு சிஸ்டம் ரெஃபரல் ரிவார்டு கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா ஒரு லெவலுக்கு மட்டும்தான் இந்த 1:2 பிளானை தவிர மீதி 19 லெவலுக்கும் லெவல் இன்கம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் வைத்து நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் சொல்றேன். 2வது ஏர்லிபேர்டுல ஃபர்ஸ்ட் டேல எவ்வளவு இன்கம், 7வது நாள்ல எவ்வளவு இன்கம் வரப்போகுது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இப்ப நான் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய டைரக்ட் ரெஃபரல் பார்ட்னர்கள் மூலியமாக நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அடுத்து நாம செய்ய வேண்டிய செய்த வேலையை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க பண்ணினால் அவங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறதும் 2 ஒண்ணுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏர்லிபேர்ட் ரிவார்டு ஆஃபர் 7 days அந்த ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம வரோம். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே 1:2 ரேஷியோ பிளான் அப்படின்னா, இப்ப முதல் நாள்லயே இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 100 பண்ணிட்டேன். நம்ம கீழே 2 பார்ட்னர்கள்
100 பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரே நாள்ல நீங்களும் 100 பண்ணிட்டு உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்கள் 100 பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டோட ஸ்பீடு 0.70% கிடைக்கும். பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%. அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% அப்படிங்கிறது ரெகுலர். நீங்க ஏர்லி பேர்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, 1:2 கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த 0.20% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட் எந்த தடையும் கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரா நமக்கு ஸ்பீடு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு வந்திருக்கு. அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு நமக்கு ஃபர்ஸ்ட் டேல 1:2 ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு 0.70% கூடுதலாக 0.9% பர் டே ரிவார்டு ஸ்பீட். ஒரே நாள்ல நாம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்றோம். நம்மளுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் செல்ஃப் ஃபார்மிங் 100 பண்றாங்க. ஏர்லி பேர்டுல ஃபர்ஸ்ட் டேல 1:2 ரேஷியோவை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அப்ப சிஸ்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய டெய்லி ரிவார்டோட ஸ்பீட் எவ்வளவு தெரியுங்களா? 0.90%. அப்ப நமக்கு அந்த 200% நமக்கு ரெஃபரல் கிடைக்குது இல்லையா? அந்த 200% ரிவார்ட். அப்ப $100க்கு 200% $200. அந்த $200 0.90% வீதம் டெய்லி கிடைச்சது அப்படின்னா அதிகபட்சமாக ரெஃபரல் ரிவார்டோடு சேர்த்து ஒரு 200 நாள்லயே நமக்கு அந்த ரிவார்ட் முழுமையாக கிடைச்சிடும், விரைவாக நமக்கு கிடைச்சிடும். இது ஃபர்ஸ்ட் டே. தெளிவா புரிஞ்சுக்குங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க பார்ட்னர்களை வைத்து மட்டும்தான் நம்ம ஏர்லி பேர்டு ரிவார்டே பண்ண முடியுமே தவிர உங்களுடைய 2வது லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்களை வைத்து நீங்க ஏர்லி பேர்டு பண்ண முடியாது. அவங்க கிட்ட எப்போதும் போல ரெஃபரல் ரிவார்ட் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பண்ணியாச்சு. நம்மளுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் இன்னைக்கு பண்ணல, நாளைக்கு தான் பண்ணிருக்காங்க. இப்ப நாளைக்கு தான் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு 2வது நாள், அதாவது நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்ப 2 பார்ட்னர்கள் 100 பண்ணும் போது அந்த 1:2 ரேஷியோ உங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஓகே, நீங்க பேர் மேட்சிங் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த 2வது நாளைக்கு உண்டான ஏர்லி பேர்ட் ரிவார்டோட ஸ்பீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.60%. 0.60%. அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%. அப்ப 2 பிளஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 0.80% பர் டே நம்மளுடைய ரிவார்டுடைய ஸ்பீட். ரெஃபரல் ரிவார்ட் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை லெவல்ல இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். ஓகே சார், 2வது நாள்ல 2 பேர் பண்ணல சார், ஒரே ஒரு பார்ட்னர் தான் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஏர்லி பேர்டு 1:2 கம்ப்ளீட்டட் ஆகாது. அப்ப 3வது நாள் ஒருத்தர் பண்றாரு, 2வது நாள் ஒருத்தர் பண்ணிட்டாரு, 3வது நாள் ஒருத்தர் பண்ணிட்டாரு. இப்ப என்ன சார் நடக்கும் அப்படின்னா 3வது நாள் 1:2 உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடும். அப்ப என்ன நடந்திருக்கு? நீங்க முதல் நாள் பண்ணிருக்கிறீங்க, 2வது நாள் உங்களுக்கு கீழே ஒரு நபர் பண்ணிருக்காரு, 3வது நாள் ஒரு நபர் பண்ணிருக்காரு. அப்படின்னா நீங்க 3வது நாள் உள்ள ஏர்லி பேர்ட் ரிவார்டுக்கு எலிஜிபிள். 3வது நாள். அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு 3வது நாளைக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 0.50% ரிவார்டு. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. 0.70% பர் டே ரிவார்டோடைய ஸ்பீட். இந்த 3வது நாள்ல எப்படி கிடைச்சிருக்கு நமக்கு ரிவார்டு? நாம ஃபர்ஸ்ட் டே 100 பண்ணிட்டோம், அந்த நாள்ல 2 பேரும் பண்ணல. 2வது நாளும் 2 பேர் பண்ணல, ஒரே ஒரு பார்ட்னர் பண்ணிருக்காங்க. 3வது நாளும் ஒரு பார்ட்னர் பண்ணிருக்காங்க. அப்ப 1:2 நம்ம கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்ப 0.70% ரிவார்டு ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். சார் 3வது நாளும் பண்ணல, 4வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்களும் பண்றாங்க.
அப்ப 4வது நாள் 2 பார்ட்னர்கள் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஸ்பீட் 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, மொத்தம் 0.60% நம்மளுடைய டெய்லி ரிவார்டாக ஸ்பீடு கிடைக்கும் சார். 4வது நாளும் பண்ணல. 5வது நாள்ல தான் என்னுடைய 2 பார்ட்னர்களும் 100 பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு ஆலிபேர்டோட ரிவார்டு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலிபேர்ட் ரிவார்டு 0.30%. அதாவது 5வது நாள்ல 2 பார்ட்னர் கம்ப்ளீட் பண்ணி 1:2 ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்குதுங்க? 0.30% பிளஸ் 0.20%, டோட்டலாக 0.50% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீடு கிடைக்கும் சார். 5வது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல. 6வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ஆலிபேர்ட் ரிவார்டோட ஸ்பீடு 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.40% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீடு 6வது நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கிடைக்கும் சார். 6வது நாளும் பண்ணல. 7வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க 100. அப்ப ஆலிபேர்டோட ரிவார்டு 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.30% பர் டே உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட். அதாவது நீங்க $100 பண்ணி 7 நாள் வரைக்குமே அவங்க பண்ணல. 7வது நாள் தான் பண்ணிருக்காங்கன்னா கூட நீங்க ஆலிபேர்டோடைய ஆஃபர்ல வரலாம். அப்ப உங்களுடைய டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.20% நார்மல், 10% எக்ஸ்ட்ரா கொடுத்து 0.30% சிஸ்டம் உங்களுக்கு ஸ்பீட் ரிவார்டு கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்ப 7வது நாளும் பண்ணல சார். 8வது நாள் தான் அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சார் பண்றது? 8வது நாள் அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க 100 பண்ணி 8வது நாள் அப்படின்னா ஆலிபேர்டுக்கு 1:2 இது மேட்ச் ஆகாது. உங்களுக்கு எப்போதும் போல 0.20% ரெஃபரல் ரிவார்டும் உங்களுக்கு கிடைக்கும் சார். இதுக்கு மாற்று வழி இருக்கா? ரைட். இப்ப 8வது நாள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 100 பண்ணும்போது நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு 100 பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரே நாள்ல 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்போ ஒரே நாள் நடந்தா ஆலிபேர்டோட ரிவார்டு ஃபர்ஸ்ட் நாளோட ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும், மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை சரியா பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா ஆலிபேர்டோடைய ஃபர்ஸ்ட் டே இன்கம் நீங்க ரெகுலரா அட்டன் பண்ண முடியும், ரெகுலரா ஏர்ன் பண்ண முடியும் சார். ஆலிபேர்டுல 2 பார்ட்னர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? கிடையாது. நீங்க 20 பேர்த்த கொடுக்கலாம், 200 பேர்த்த கொடுக்கலாம், 2000 பேர்த்த கூட கொடுக்கலாம் சார். அது எப்படி அப்புறம் 1:2 பேர் மேட்சிங் ஆகும்? இங்க 100 மடங்கில் தான் 1:2. அப்ப ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 20 பார்ட்னர்களை கொடுத்திருக்கிறீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு 10 பேர் மேட்சிங். 20 பேரும் 100 பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா 10 ஜோடி அங்க இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க அதுக்கு உண்டான $1000 கொடுத்தால் போதும். அப்ப அந்த 20 ஜோடியும் 200 பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு அதுக்கு உண்டான மாதிரி ஜோடி 1:2 அப்படிங்கிறது ஒரு 100 நம்ம கீழே 200. இதுதான் கால்குலேஷன். ஓகேங்களா? சோ அப்ப இந்த 20 பார்ட்னர்கள் மினிமம் நம்ம வச்சிருந்தாவே நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும் தெரியுங்களா? அன்லிமிட்டடாக இதை சம்பாதிக்க முடியும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னதுதான் உங்களுடைய அந்த ஸ்பீட் ரிவார்ட். நம்ம ஒரு 20 பார்ட்னர்களை டைரக்டாக மினிமம் நம்ம கொடுத்துருக்கோம் சார். 2 பார்ட்னர்கள் வைத்து கூட நீங்க டெவலப்மெண்ட் ஆக முடியும். ஸோ ஆனா நம்ம 20 பார்ட்னர்கள், 30 பார்ட்னர்கள், 40 பார்ட்னர்கள் வைத்து பண்ணும் போது நமக்கு இன்கம் கூடுதலாக கிடைக்கும்.
விரைவாகவும் கிடைக்கும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரு 4 பார்ட்னர்கள் நம்ம கீழே இருக்காங்க. அந்த 4 பார்ட்னரும் 100 பண்ணியாச்சு. அப்ப நமக்கு 2 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. அப்ப நாம என்ன பண்ணிருக்கணும்? $200 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கோம். 100 100 100 மடங்கில் 2 முறை பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு எவ்வளவு ரிவார்ட்? 0.9%. 0.9%. அப்ப 1.8% நமக்கு கிடைக்கும். சார் எனக்கு 20 பேர் இருக்காங்க சார். இதே அடிப்படையில நீங்க பேர் மேட்சிங் கொண்டு போங்க. 1:2ல ஒரு பேர் வந்துருச்சு, 1:2ல 2 பேர் வந்துருச்சு, 1:2ல 3 பேர் வருது. அப்ப மொத்தமாக 5 பேர் மேட்சிங் வந்துச்சுன்னா 10 நபர்கள் நம்ம கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே 10 பேர் மேட்சிங் வந்திருக்கு அப்படின்னா 10 பேர் மேட்சிங் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு 20 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஒரே ஒரு நண்பர்கள் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்களா? மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நம்ம டைரக்டாக 20 பார்ட்னர்களை 100 நம்ம பண்ணியிருந்தால் நமக்கு 10 பேர் மேட்சிங் ஆயிருக்கும். அப்ப ஒரு பேருக்கு 0.9% அப்படின்னா 10 பேருக்கு சேர்த்து ஒரு நாளைக்கு $9 ஆலிபேட் ரிவார்டு மட்டுமே. ஆலிபேட் அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு. ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் யாரோ மைக் ஆன் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா இது ரெக்கார்டர் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் நீங்க பாக்குறதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப இந்த இடத்துல நமக்கு 20 பார்ட்னர்கள் 100 பண்ணியிருந்தா ஒரு நாளைக்கு $9, ஒரு மாசத்துக்கு $270 இன்டு 95 போட்டீங்க அப்படின்னா குறைந்தது 25,000 ரூபாய் அண்ட் அபோவ் பர் மந்த். அதுவே அவங்க 200 பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அங்க எத்தனை பேர்? 20 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. அப்ப உங்களுடைய வருமானம் 50,000 ரூபாய்க்கு மேல. அதுவே ஒவ்வொரு பார்ட்னரும் 500 பண்ணிருக்காங்க. 100 மடங்கில் எத்தனை வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டேன். அப்ப 500 பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. அப்ப ஒரு நாளைக்கு $45, ஒரு மாசத்துக்கு $1,350, 1 lakh and above வருமானத்தை நீங்க ஈஸியா சம்பாதிக்க முடியும். அது வெறும் 20 பார்ட்னர்களை வைத்து நீங்க சம்பாதிக்க முடியும். சார், ஒவ்வொரு பார்ட்னர்களும் $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டாங்க, நானும் அதுக்கு பேலன்ஸ் ஆயிட்டேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல 100 பேர் மேட்சிங் நடக்கும். அப்ப 100 பேர் மேட்சிங்னா ஒரு நாளைக்கு $90. நான் சொல்றது மினிமம் சொல்றேன். இன்னும் ரெஃபரல் ரிவார்ட் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 100க்கு மேலேயே வரும். நான் மினிமம் $90, 30 நாளைக்கு கிட்டத்தட்ட $2,700. $2,700. அப்ப குறைந்தது 2,70,000 ரூபாய் உங்களுடைய மாத வருமானம். அடுத்ததாக ஒவ்வொரு நபரும் $2,500 அண்ட் அபோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன். குறைந்தது 250 பேர் மேட்சிங் அங்க நடந்திருக்கு. அப்ப 250 பேர் மேட்சிங் அப்படின்னா அங்க எவ்வளவு சார் நமக்கு இன்கம்? பண்ணி பாருங்க. ஒரு 100 பேர் மேட்சிங்க்கு 2,700னா 200க்கு கிட்டத்தட்ட 5,000 சில்லற. இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு $6,000 வச்சுக்கோங்க. குறைந்தது ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு உண்டான மந்த்லி இன்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 20 பார்ட்னர்கள் ஒவ்வொரு நபரும் $2,500 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தாலே போதும். சார், ஒவ்வொரு பார்ட்னரும் $5,000 நான் ஏற்கனவே பயிற்சி எடுத்திருக்கேன், நான் கிரிட்டீரியா 5ல வந்து நானும் $5,000, என்னுடைய 20 பார்ட்னர்களும் ஒவ்வொரு நபர்களும் $5,000 பண்ற அளவுக்கு நான் பயிற்சி எடுத்திருக்கேன், எனக்கு கான்பிடன்ட் அதிகம் அப்படிங்கும் போது அந்த கிரிட்டீரியா 5 பிளான் இங்க நடந்தது அப்படின்னா
500 பேர் மேட்சிங் நடக்கும். அப்ப ஒரு நாளைக்கு குறைந்தது $500, ஒரு மாசத்துக்கு $15,000 ஈக்குவல் டு 95 rupees போட்டீங்க, இன்டு 95 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைந்தது 13,50,000 ரூபாய் பர் மந்த் இன்கம். அப்ப இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியுமானா இன்னும் அதிகமாக நீங்க சம்பாதிக்க முடியும். இன்னும் அகலமாக உங்களுடைய டீமை அகலப்படுத்த முடியும். 20 பேர் இல்ல, 25 பேர், 30 பேர், 40 பேர், 50 பேர், 100 பேர் கூட நீங்க டைரக்டாக பண்ண முடியும். உங்களுக்கு வாழ்க்கையில செட்டில் ஆகணும், சீக்கிரம் நான் விரைவா செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்பை முயற்சியோட போடுங்க. டெய்லி வருமானம் உங்களுக்கு 1 lakh and above நீங்க சம்பாதிக்கணுமா, எஃபோர்ட் கொடுங்க. இதுல எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வருமானத்தை நீங்க அதிகம் எடுக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2வது லெவல், 3வது லெவல், 20 லெவல் இருக்கு. இந்த 20 லெவல்ல நீங்க எந்த ஒரு 1:2 பேர் மேட்சிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கங்க நடக்கக்கூடிய லெவல் இன்கம், ஒரு லெவல்ல எவ்வளவு பிசினஸ் நியூவா நடந்திருக்கோ அதுக்குண்டான லெவல் ரிவார்டு, ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பிவிசி மெட்டாக்குள்ள மில்லியனர்ஸ் ஆகுவேன் மைண்ட் செட்டிங் பண்ணிருக்கோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. 100% சாத்தியம். பிவிசி மெட்டாக்குள்ள நம்பிக்கையோடையும் பயிற்சி எடுத்து முயற்சியோட செயல்பட்டாங்கன்னா அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆவது நிச்சயம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த மில்லியனர்ஸ் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பயிற்சி எடுங்க. பயிற்சி எடுக்க 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 உங்களுக்கு ரொம்ப எளிமையா அந்த பிரசன்டேஷன் நமக்கு போயிட்டு இருக்கோம். 2வது சிஸ்டமும் என்ன ஒண்ணு தெரியுங்களா, நம்மளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இங்க இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களும் எளிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப புரிஞ்சுக்குங்க, நாம இந்த ப்ராஜெக்டை ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி கொண்டுட்டு போகணுங்கிற அவசியமும் கிடையாது. இல்ல நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய பிசினஸ் மாதிரி ஒரு 12 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுல நம்பிக்கையும் பயிற்சியும் புரிதலும் முயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டிங்ல இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்க அத்தனை பேர் மில்லியனர்ஸ் ஆகாம இந்த பிவிசி மெட்டா விட்டு வெளியே போகவே முடியாது. ஓகேங்களா? சோ அதனால பிவிசி மெட்டாவுடைய பயிற்சியை தொடர்ந்து எடுங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் எங்க கிடைச்சாலும் சரி விட்டுறாதீங்க. அதே போல வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க, வாய்ப்பை கொடுக்க மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுங்க. சோ அவங்களுக்கு என்ன நீங்க சொல்லி தரீங்களா, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லி கொடுங்க. நீங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களோ அத்தனை பேருக்கு நீங்களும் வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லுங்க. மற்றவர்களை வாழ வைத்து வாழ்வதில் இருக்கக்கூடிய மன மகிழ்ச்சி வேற எதுலையுமே கிடையாது. மற்றவர்களை வாழ வைத்து வருமானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வேற எதுலையும் கிடையாது. சோ அதனால மற்றவர்களை வாழ வைத்து அவங்களுடைய வருமானத்தில் அதிகமாக சம்பாதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அதை விட அதிகமான வருமானம் சிஸ்டத்திலிருந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ புரிந்து கொண்டு இந்த பிவிசி மெட்டாவை சரியா பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணி வெற்றி அடைங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ அடுத்ததாக நம்மளுடைய வெப்சைட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணி என்னென்ன நியூ அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். வாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ஓபன் பண்ணோம்னா இந்த மாதிரி சைட் ஓபன் ஆகும். சோ இதுல பாருங்க, நியூ அப்டேட். யூ மஸ்ட் மைண்டன் எ மினிமம் ஆஃப் 100 பிளஸ் பிவிசி, 100க்கு மேல வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இன் யுவர் கனெக்டட் வாலெட் டு லாகிங் யுவர் ஐடி. நீங்க 100 பிவிசிக்கு மேல இங்க வச்சிருந்தாவே போதும். நீங்க உங்களுடைய கனெக்டட் வாலெட்ல வச்சிருந்தா போதும், நீங்க லாகிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 24 ஸோ இந்த நோட்டீஸ் போர்ட் கம்பல்சரி எல்லாத்துக்குமே இது வந்துட்டு இருக்கோம். இதுல என்ன இருக்குங்கிறத அப்பப்ப நீங்க படிங்க. ஏன்னா இதுல உள்ள விஷயங்கள் தான் நிறைய நம்ம கத்துக்க முடியும். ஸோ அடுத்து இந்த 3 டாட்டை தொட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னென்ன இருக்கு, வேலட் போர்டு இருக்கு, ஃபார்மிங் ஸ்டேட்டஸ் இருக்கு, ஆலிபேட் ஸ்டேட்டஸ் இருக்கு, ரெஃபரல் ஸ்டேட்டஸ் இருக்கு, ரிவார்டு ஸ்டேட்டஸ் இருக்கு, சைடு ஃபண்டிங் இருக்கு, லாக் அவுட் இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்கணுமோ அதை இதனுள் சென்று நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா?
சரி, ரைட். இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வித்ராவல் நம்ம சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப ரிவார்டு ஸ்டேட்டஸை நம்ம கிளிக் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிவார்டு டீடைல்ஸ் இருக்கும். அந்த டீடைல்ஸ்ங்கிறது நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு சொன்ன விஷயங்கள் தான். டோக்கன் ஃபார்மிங் அண்ட் வேலட் ஃபார்மிங் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு ஃபார்மிங்ல எவ்வளவு பண்ணிருக்கோம், எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப டோக்கன் ஃபார்மிங்கிறது 200% உண்டான ரிவார்டு, வேலட் ஃபார்மிங்கிறது 100% உண்டான ரிவார்டு. இந்த வித்தியாசமும் நீங்க புரிஞ்சுக்குங்க. டோக்கன் ஃபார்மிங்கா 200% ரிவார்டு, வேலட் ஃபார்மிங்கா 100% ரிவார்டு. ஓகே, ரெடீம் ரிவார்டு கிளிக் பண்ணோன்னே இப்ப இந்த இடத்துல ரிவார்டு வேல்யூல நமக்கு டாலர் இருக்கு. இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட், அதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்காங்க, டு ஸ்டார்ட் நியூ டோக்கன் ஃபார்மிங், டு கெட் பிவிசி மெட்டா டோக்கன், லீவ் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. டு ஸ்டார்ட் நியூ டோக்கன் ஃபார்மிங்னா உங்களுக்கு செல் பண்ணிக்கலாம், அதர் பண்ணிக்கலாம். இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ப்ரொசீஜர், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், டீடைல்ஸ் எல்லாம் வரும். இந்த இடத்துல செல்ஃப் இது உங்களுடைய ஐடிக்கு வரும். அதர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி நம்பர் போட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பெண்டிங் ரெடீம் லிமிட் வந்து ஒரு நாளைக்கு $500. நாளைக்கு $500. ரைட். அடுத்ததா ரிவார்டு ஸ்டேட்டஸ். கெட் பிவிசி மெட்டா டோக்கன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, only one option can be selected for day to redeem reward value. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்ஷன் தான், அதை செலக்ட் பண்ணி நீங்க பண்ணுங்க. அப் டு 10 ரிவார்டு வேல்யூ கேன் பி ரெடீம்டு டெய்லி டு கெட் பிவிசி மெட்டா டோக்கன் இன் த கனெக்டட் வாலெட். டெய்லி ஒரு $10 நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அப் டு 500 ரிவார்டு வேல்யூ இந்த ரெடீம்டு டெய்லி ஸ்டார்ட் நியூ டோக்கன் ஃபார்மிங். ஒரு $500 நீங்க அதர் ஃபார்மிங், செல் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு $10 உண்டான பிவிசி மெட்டாவை நீங்க கனெக்டட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட். ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்ப இதுல மேக்ஸ் கொடுத்தா என்ன நடக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும். நீங்க மேக்ஸ் கொடுத்தீங்கனாலும் 10 தான் வரும், நீங்க 10 போட்டாலும் 10 தான் மேக்ஸ். $10. இப்ப சப்மிட் கொடுக்குறேன். அதுக்குண்டான அப்ரூவ் ஃபைண்ட் 50 அப்ரூவ் கொடுக்குறோம். 241 நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, எனி டைம் வித்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யுவர் டிரான்ஸ்ஃபர் request has been successfully submitted. It will be approved in 24 hours. 24 மணி நேரத்துக்குள்ள நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல அந்த $10 உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை சேமிச்சு வைப்பேன் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. சோ இந்த அடிப்படையில நீங்க பண்ண முடியும். சார் ஓகே, நான் இன்னொரு முறை பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இல்ல, ரிவார்டு வேல்யூ கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு, நமக்கு அதே தான் வருது. அது வந்த பிறகுதான் நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். இப்ப இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுங்களா, காலையில 5:30 உட்கார்ந்தேன் சார், நான் பண்ணினேன், ஆனா எனக்கு பிஎன்பி டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த எரர் வரும். ஒண்ணு வெயிட் பண்ணி பண்ணுங்க, இல்லைன்னா அந்த லாஸ ஏத்துக்குங்க. இதுல நெகட்டிவ் மட்டும் என்னைக்கு சொல்லவே கூடாது. இன்னைக்கு சிஸ்டம் அப்டேட் நீட்டா கொடுத்துட்டாங்களா, இன்னைக்கு பண்ணவங்க நேத்துல இருந்து என்னோட டீம்ல நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ஆனா ஒருத்தர் கூட ஒரு ரிமார்க் கொடுக்கல. ஏன்னா ஒரு அப்டேட் நடக்கும் போது அந்த எரர் வரதான் செய்யும். அப்ப அப்டேட் நடக்கும் போது நம்ம அதை பண்ணிருக்க கூடாது. ஆனா இப்ப அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்க பண்ணுங்க. ஆனா இனி $10 நிரந்தரம் கிடையாது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்ப டெஸ்டிங் ஓடிட்டு இருக்கு. இந்த டெஸ்டிங் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு அப்படின்னா 50, 500 கண்டிப்பா கொடுப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், பிவிசி மெட்டாவில் ஒவ்வொரு மாசம் லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க போறீங்க. விரைவில் அதை புரிந்து கொண்டு பயிற்சி எடுங்க, நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, நம்பிக்கையோட முயற்சி எடுங்க. நீங்க அத்தனை பேரும் பிவிசி மெட்டாவில் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வெற்றியாளரா வர முடியும். ஓகேங்களா? சோ அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அதே போல உங்களுடைய டீம் லிஸ்ட் கையில வச்சுக்கீங்க எப்போதுமே. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எப்படி நம்ம ட்ரஸ்ட் வேலட்டோ இல்ல மெட்டாமாஸ்க்லயோ அந்த 12 வார்த்தைகளை பாதுகாத்து வைக்கிறோமோ, அதே போல உங்களுடைய டைரக்ட் லெவல் 10 பேரா 20 பேரா அவங்களுடைய ஐடி நம்பர், அவங்களுடைய பேர், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்க ஃபார்மிங் பண்ணது, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். நிறைய பேர் 190 நாள் ஆனதே தெரியாம இருக்காங்க. நிறைய பேர் ஃபார்மிங் முடிஞ்சதே தெரியாம இருக்கிறாங்க. ஒருத்தர் $250 ஃபார்மிங் பண்ணாரு, அவருக்கு $500 ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி 2 மாசம் ஆச்சு, இன்ன வரைக்கும் அவர் ஓப்பனே பண்ணி பார்க்கல. நேற்று ஈவினிங் தான் அவர் என்னை பாக்குறாரு. அவர் என்னுடைய 6வது லெவல்ல இருக்காரு. அப்ப என்ன காரணம்? அவங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சர் ஃபாலோ பண்ணல. ஆக்டிவா யார் இருக்காங்களோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். சோ சப்போர்ட் லீடர் அண்ட் நமக்கு ட்ரெயின் அப் பண்ணக்கூடிய லீடர், இவங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்களோட தொடர்பு வச்சுக்கோங்க. உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது, யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. பிவிசி மெட்டாவில் நீங்கள் அத்தனை பேரும் மில்லியன்ஸ் ஆகாம வெளியே போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையோட வாங்க, தொடர்ந்து வாங்க. ஒவ்வொரு நாளும் பயிற்சி இருக்குது. இந்த மீட்டிங் நான் 100 மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் அதுக்குண்டான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அனைத்து டீம்ல இருந்தும் வரலாம். இது என் டீம் ஓன் டீம்லாம் கிடையாது, அனைத்து டீம்ல இருந்தும் வரலாம். சோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. 1 டே செஷன் தான். சோ அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா நமக்கு தகுந்த ட்ரைனிங் தான் நடக்கும். அதை மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. விரைவில் இன்னைக்கு 75வது மீட்டிங், இன்னைக்கு 25 நாள் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இருந்தே நீங்க பிளான் பண்ணிக்கங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அந்த மீட்டிங்ல. ரைட்டுங்களா? சோ சூப்பர். இன்னைக்கு கலந்து கொண்ட அத்தனை பேரும் மனமகிழ்ச்சியோட கலந்துகிட்டீங்க. சோ நேர்மறை சிந்தனையோட கலந்துகிட்டீங்க. அதனால நீங்க அத்தனை பேரும் பிறப்பால் வெற்றியாளர்ங்கிறத நிரூபிச்சிருக்கிறீங்க. இந்த பிவிசி மெட்டாவில நீங்க அனைவரும் வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். சோ இந்த நாள் கலந்து கொண்டது போல் ஒவ்வொரு நாளும் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க. வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு நம் அனைவரும் மகிழ்ச்சியோடு சந்திப்போம், நேர்மறை சிந்தனையோடு சந்திப்போம், பயிற்சி எடுப்போம், முயற்சி பண்ணுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு விஷயம் உங்களோட சந்திச்சது. சோ அடுத்து உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க பேசலாம், இல்ல உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள், பேசலாம். சார் காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். சொல்லுங்க சார். அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மீட்டிங்ல தெளிவாக புரிகிற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மீட்டிங் எடுக்கிறீங்க. ஒரு 20 பேரை வச்சு ஏடிபிஎல் ஆப்பில் நம்ம ஐடி போட்டு 20 பேர் நமக்கு டேட்டா கொடுத்து ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 20,000 14 லட்ச ரூபா கொண்டாந்துருக்கீங்க. 1 2 கிரிட்டேரியாவில் 1 2 3 4 5 லெவலில் $5,000 ஒவ்வொருத்தையும் கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். பிளான் பண்ணி மீட்டிங் எடுத்துட்டு இருந்தீங்க. அதே மீட்டிங் இப்போ 20 பேரை வச்சு 14 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி கொண்டு வந்து மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மீட்டிங் கற்றுக்கிட்டுருங்க சார். மீட்டிங்னால தெளிவாக புரிகிற மாதிரி பயிற்சி முயற்சி இருந்தால் அனைவரும் கற்றுக்கலாம் சார். இந்த மீட்டிங்கில் கலந்துட்டு எல்லாமே மில்லியனர் ஆவது உறுதி என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த பிவிசி மெட்டா டோக்கன் காயினை எவ்வளோ உண்டியல் வேலையில் சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சேர்த்து வைக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மீட்டிங்காக தெளிவாக புரிகிற மாதிரி தான் சார் இருந்துச்சு. இப்போ நேற்று ஒரு திருப்பதியில் சாமி கும்பிட்றதுக்கு போயிருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் கூட்டத்தை கூடுறாங்க. அந்த கூட்டத்தில் 2 பேர்த்துக்கு தான் அந்த உண்டியில் டெய்லி உண்டியல் ரொம்பிருங்க. அந்த உண்டியில் அவுக்கிறப்ப 2 பேர் நிற்பாங்க, லைனில் நிற்பாங்களாம். அந்த 2 பேர் லைனில் நிற்கிறப்ப அந்த உண்டியில் நிற்கிறவங்க கூப்பிட்டு அந்த உண்டியில் அவுக்கிறப்ப சாட்சி கையெழுத்து போடணுங்களாம் 2 பேர். அது சாட்சி கையெழுத்து போட்டால் தான் அந்த சாட்சி கையெழுத்து போடுறதுனால அவங்களை கொண்டு போய் சாமிகிட்ட நேரடியாக உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு சாமி கும்பிட்டு அனுப்புவாங்களாம். அந்த 2 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாதிரி பிவிசி மெட்டாவில் மில்லியனர் ஆகிறதுக்கு 2 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும். அது மாதிரி எல்லாருமே மில்லியனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் மில்லியனர் ஆகிறது நிச்சயம்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என் லீடர் வெங்கடேஷ் சார் 2019 என்னை பேலில் சேர்த்து என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட நான் பயணித்து கற்றுக்கிட்டு இருக்கிற காரணத்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கேன் சார். இது அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகராஜன் சார். அருமை, அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. அந்த உண்டில் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்திருக்கீங்க. அவங்க டைரக்டா சாமி கிட்டே போய் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்ட்டு. சோ அதான் உண்மை. நாம எத்தனை பேத்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறோமோ அவங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில வெற்றி அடைந்தே தீருவார்கள். வாய்ப்பை நீங்க கொடுக்க தயாராயிட்டீங்க, புரிதலோடு இருக்கிறீங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க, பேசலாம். ஓகே, சண்டேங்கனால எல்லாருமே பிஸியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நீங்க அனைவரும் ஒரு நேர்மறை சிந்தனையோடு இந்த பிசினஸ்ல பயிற்சி எடுத்திருக்கிறீங்க. கண்டிப்பாக வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து மணிராஜ் சார், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மைக் ஆன் பண்ணி நிறைவுரை கொடுக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓகே சார், முருகேசன் சார் பேசிட்டுங்க. வணக்கம் முருகேசன் சார், வணக்கம் சார். காலை வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். 2 நாளா பேச முடியலைங்க சார். ஆமா சார், ஆமா, நீங்க பேசல. இப்ப பேசலைங்களா? அதனால பேசல. இன்னைக்கு வந்து பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க சார். சரி, நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஒண்ணு சொல்லலான் இருக்கேங்க சார். சொல்லுங்க, சொல்லுங்க சார். பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதாவது வந்து நாம எத்தனையோ பேத்துக்கு பேசுறோம், வர்றேன்னு சொல்றாங்க, வரமாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அந்த இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பேசினவங்க அத்தனை பேரும் நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆனா இதை சொல்றேன், ஆனா முடிஞ்சவங்க பண்ணுங்க, முடியாதவங்க அதை முயற்சி பண்ணாதீங்க. இப்ப வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நிறைய லோன் தர்றாங்க. எந்த லோன் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். பிஸ்னஸ் லோன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெஷினரி வாங்கி லோன் போட்டு நம்ம வந்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 2வது, நம்ம சொந்தமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னாக்கா அதுக்கும் லோன் தர்றாங்க. இப்ப நான்லாம் வந்து லோன் போட்டு தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பண்றேன். இதுல வந்து இப்ப வந்து நம்ம கரெக்டா நம்பிக்கை நாணயமா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தாக்க மீண்டும் எவ்வளவு வேணும்னு சொல்லி கவர்மெண்ட்லயே கேட்கறாங்க. தினசரி எனக்கு 1 ஃபோன் 2 ஃபோன் வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அதுல வந்து நம்ம லோனை வாங்கினாக்க சரியான முறையில ஏழு பேர் ஆப்பர்ல வந்து நம்ம வந்து போட்டோம்னா தினசரி $10 வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா தினசரி நம்ம $10 வந்து வித்ட்ரால் போட்டு எடுத்துக்க சொல்றாங்க. $10 நம்ம வந்து எடுத்து சேமிச்சு வச்சு அந்த லோன் டைமுக்கு நாளே நம்ம எடுத்து மணியா மாத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னா, லோனை கட்டிக்கிட்டு வந்தோம்னா நம்ம டீமு குரோத் ஆகும், லோனு குளோஸ் ஆகும். இதை வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 லட்ச ரூபா லோன் போட்டு நம்ம இதுல போட்டோம்னா நம்ம வந்து 2 வருஷத்துல இந்த லோனு கட்டிடலாம். நம்மளுக்கு கண்டினியூவா வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை தேடிக்கலாம். இதை வந்து பண்றதுக்கு முடிஞ்சவங்க பண்ணுங்க. எல்லாரும் முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லல, பண்ணுங்க. அதாவது தொழில் இருந்தாக்கா ஈஸியா கொண்டாந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு இது பொறுப்பு கேட்கறது இல்லை. நம்ம ஆதார் கார்டோட இதை வந்து ஜெராக்ஸ் கேட்குறாங்க. இதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். எல்லாமே ஜெராக்ஸ் இருந்தா போதும். இதை வந்து பண்றதுக்கு முயற்சி பண்றவங்க பண்ணுங்க. ஒரு வாய்ப்பு இருக்கு, தெரியாம இருந்தாக்க தெரிஞ்சுக்குங்க. இதை வந்து பண்ணீங்கன்னாக்க நம்ம வந்து மில்லியனர் ஆகிற கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து ஆக முடியும். நாம வந்து லோனை வாங்கி நம்ம இதுல போட்டு நம்ம கட்டினாலும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட நம்ம வந்து நம்ம பிவிசி மெட்டாவில் வந்து ஒரு பெரிய குரோத் பண்ணலாம். இந்த வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இதை வந்து பண்ணோம்னா சீக்கிரமா நம்ம வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு
வாய்ப்பு நிறைய இருக்குது. முயற்சி பண்ணுங்க. பண்ணீங்கனாக்க நம்ம டைரெக்டாகவே நம்மளே போட்டுக்கலாம். சார் சொல்கிற மாதிரி டைரெக்டாக ஒரு 40 பேர் 50 பேரை வந்து டைரெக்டாக நம்ம போடும்போது ஒரு நாளைக்கு $40 வரும் சார். ஏன் சார் லோன் கட்ட முடியாது? சாதாரணமாக கட்டிட்டு போயிடலாம் சார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி டைம் தான் வேஸ்ட் ஆகுத ஒழிய நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கு டைம் லேட் ஆகிட்டு போகுது. ஈஸியான வழி இருக்கு. இதை முயற்சி பண்றவங்க பண்ணுங்க. பண்ணீங்கன்னாக்க ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு இருக்கு. நாம இந்த அளவுல நம்ம பண்ணி நம்ம வந்து ஜெயிச்சு காட்டிட்டோம்னா நம்ம பேசணுங்க அத்தனை பேரும் நம்மளை வந்து கேட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே சம்பாதிக்கலாம். நன்றிங்க சார். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. அருமை. அதாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அதை சரியா புரிந்து செயல்படுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. கண்டிப்பாக அது முயற்சி பண்றவங்களுக்கு அது வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் சார். அருமையான ஒரு பதிவு கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. சோ ஓகே, அடுத்த பார்ட்னர்கள் பேச விருப்பப்படுறவங்க மைக் ஆன் பண்ணலாம். நன்றிங்க சார். நன்றி நன்றி. ஓகே பார்ட்னர்ஸ், வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? திருமால். வெரி குட் மார்னிங். ஹலோ சார், குட் மார்னிங் சார். இப்போ 2 பேர் என்னுடைய டவுன்ல 2 பேருக்கு வந்து 100 டவுன்லோட் பண்ணிட்டு என்னோட இது 100 பண்ணிடுறோம். ஓகே. அதன் பிறகு இன்னொரு முறை பண்ணும்போது என்னுடைய சேர்த்து 4 பேர் பண்ணுறது 400 நான் பண்ணணுமா சார்? 200 பண்ணா போதுங்களா இல்ல 100 பண்ணா போதுமா? 4 பேர் பண்ணலாம் ஒன் டைம் என் டவுன்ல. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேர் மேட்சிங் வந்து ஒரு பேர் மேட்சிங் 100 கீழே 2 100 பண்ணிருக்கீங்களா? ஓகே, ஆமா சார். இப்ப மறுபடியும் வந்து அந்த கீழே இருக்க நபர்களே பண்றாங்களா இல்ல புதிய நபர்கள் 2 பேர் 100 100 பண்றாங்களா? புதிய நபர்கள் 2 பேர் டைரக்ட்ல. அப்ப நீங்க இன்னொரு $100 உங்களுடைய செல்ஃப்ல பண்ணணும். அப்போ ஒரு பேர் மேட்சுக்கு 100 நான் பண்ணணும். அதுதான் 1:2. ஓகே சார், ஓகே சார். 6 பேர் பண்ணா கூட நான் 300 பண்ணணும். 300 பண்ணணும். ஓகே சார், ஓகே. 6 பேர் பண்ணும்போது நீங்க 300 செல்ஃப் ஃபார்மிங்ல இருக்கணும். 10 பேர் பண்ணும்போது உங்களுக்கு 5 செல்ஃப் ஃபார்மிங்ல இருக்கணும். ஓகே ஓகே சார், ஓகே, நல்லது. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு புரிதல் வரும். நீங்க எல்லாருமே பேசலாம், இங்க கேள்வி கேளுங்க, பதில் இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்கு டவுட் இருக்கா? இப்ப சார் கேட்ட விஷயங்கள் உண்மையில அருமையான விஷயங்கள். ஏன்னா நான் 2 நபர்களை கொடுத்து நான் ஒரு 100 பண்ணிட்டேன். சோ அடுத்த அதே பார்ட்னர்கள், புதிய 2 பார்ட்னர்கள் கூட கிடையாது, அதே பார்ட்னர்கள் மறுபடியும் 100 100 பண்ணியிருந்தாலும் நீங்க 100 பண்ணிதான் ஆகணும். அதுதான் 1:2. அப்ப 2 பார்ட்னர்கள் 500 பண்ணிட்டாங்க, நீங்களும் 500 பண்ணிருக்கோம். அப்பதான் 5 பேர் மேட்சிங் அங்க கிடைக்கும். இல்ல சார் நான் 100 மட்டும் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரே பேர் மேட்சிங் தான், 4 பேர் மேட்சிங் காசு உங்களுக்கு லாஸ். ஒரு நண்பர் அப்படிதான் பண்ணிருக்காரு நம்ம டீம்ல. கீழே வந்து $1000 போட்டிருக்காங்க, இவர் வெறும் $100 போட்டிருக்காரு. அவருக்கு ஏர்லிபேர்டு எலிஜிபிள் தான். அவர் என்ன நினைச்சிட்டாரு தெரியுங்களா? ஏர்லிபேர்டுங்கிறத ஓபன் பண்ணோன்னே வந்துருச்சு. ஆனா ஒரு பேர் மேட்சிங் தான் அவருக்கு ஆயிருக்குங்கிறத அவர் கவனிக்கல. மீதி 9 பேர் மேட்சிங் அவருக்கு மைனஸ். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 7 நாளுக்கு தாண்டிடுச்சு. அப்ப அவருக்கு லாஸ் தானே. சோ அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கீழே எவ்வளவு நடந்திருக்கோ அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. ஒரு பேருக்கு நம்ம 100 போடணும். அது கீழே 10 பேரிங் நடந்திருக்கா, நம்ம 10 100 போடணும். இதை பண்ணியிருந்தா அவருக்கு ஒரு நாளைக்கு $9, மாசம் $270, கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு மேல அவருக்கு வருமானம் வந்திருக்கும். பட் அவர் அதை புரிதல் இல்லாம, பயிற்சி இல்லாம அதை விட்டுட்டாரு. ஏன்னா இந்த மீட்டிங்க்கு வாங்க வாங்க வாங்கன்னு நான் நிறைய பேர்த்த கூப்பிட்டு இருக்கேன். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு தூக்கமா இருக்கு, தூங்கிடுறாங்க. 2வது டெய்லி ஒரே விஷயத்த தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றதில்ல. நிறைய பேர் எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுறாங்க. சோ இந்த மாதிரி யாருமே இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே எங்க மீட்டிங் நடந்தாலும் போவேன். ஏன்னா அங்க ஏதாவது ஒரு மெசேஜ் இன்னும் புதுசா கிடைக்கலாம். அதனால பயிற்சிங்கிறது டெய்லி வரணும், டெய்லி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்.
இன்னைக்கு திருமால் சார் கேட்ட மாதிரி நாளைக்கு வேற யாராவது கேட்பாங்க, அதனுடைய அர்த்தங்கள் வேறையா இருக்கும் இல்லைங்களா? சோ அனைவரும் தவறாம மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சோ டைம் அதிகமாயிட்டு இருக்கு. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? விரும்புறதா இருந்தா மைக் ஆன் பண்ணலாம். இட்ஸ் ஓகே. மீண்டும் சந்திப்போம். மணிராஜ் சார், நீங்க மைக் ஆன் பண்ணலாம். அனைவருக்கும் இனியதொரு காலை வணக்கம். பிவிசி மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் சார் அவர்கள் காலையில 5:30 மணி முதல் இப்ப 7 மணி வரை நம்மளுடைய டெலகிராம் சேனல் மூலியமா வாங்க பேசலாம் அப்படின்னுங்கிற தலைப்பு மூலியமா நம்மளுக்கு டெய்லியுமே வந்து நம்ம பிவிசி மெட்டா பத்தி விளக்கி சொல்லி கொண்டு இருக்கிறார். அதுல ஏர்லி பேர்ட் ஆஃபரை பத்தி நம்ம டெய்லியுமே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இது முழுக்க முழுக்க பயிற்சி, முயற்சி. அதை நம்ம எல்லோரும் நம்ம செய்யும் பொழுது அதுக்குண்டான கண்டிப்பா ரிசல்ட் இருக்குது. கொஞ்சம் இப்ப கடினமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து பணம், அந்த பணத்தை நம்ம சம்பாதிப்பது ரொம்ப கடினம். ஆனா அந்த கடினத்தையும் நம்ம கொஞ்சம் ரிஸ்க், அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளுடைய அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட அந்த ரிஸ்க் எடுத்து செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லோருமே அந்த பணம் அப்படின்னுங்கிற ஒரு முக்கியமான வார்த்தை மூலியமா எல்லோரும் மக்களை நாடும் பொழுது நல்ல நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நம்ம எல்லோரும் செயல்படும் பொழுது அதில் வெற்றி கிடைக்கும். அதனாலதான் இந்த பிவிசி மெட்டா வந்து ஒரு வேர்ல்ட் ஆஃப் கரன்சில வந்து நம்ம மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும். இதுல நம்ம எல்லோரும் டிராவல் பண்றவங்க எல்லோருமே மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாள் அமைந்ததற்கு நன்றி. இன்றைய தினம் கலந்து கொண்ட அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மணிராஜ் சார், உங்களுடைய நன்றியுரை அருமையாக நீங்க கொடுத்திருக்கீங்க. சோ அனைவருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை 5:30 நாம் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.